கரு கரு தங்கம் டேய் ஏய் கருவாச்சி இருக்கீங்களா? நான் எங்க காமெடி பண்றேன்? ரொமான்டிக்கா தானே எது? ரொமான்டிக்கா? அப்படின்னா என்ன? தங்கம் அப்படின்னா என்னம்மா? பாப்ஸ் கிட்ட கேட்போம். அப்படின்னா என்ன? உடனே மோனி நினைப்பாரு, ஐயோ வண்டி என் பேரு சொல்லிட போகுது. நமக்கு தான் அது என்னானே வராதாச்சே. சான்ஸு கொடுத்து பாருங்க. சார்க்குள்ள மட்டும் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, இந்த சான்ஸ் கொடுத்து ஈஸியாலாம் உன்னை யாரும் உள்ளே விட்டுட மாட்டாங்க. உனக்கு தைரியம் இருக்கு, தெம்பு இருக்குன்னா நீயாவே ஆட்டோமேட்டிக்காக வா பார்க்கலாம். என்ன போட்டிருக்க? போடலை அருண், ஃப்ரீ காற்று வாங்குது. எனக்கு லைக் போட சொல்லி கொடுங்க தங்கங்களே. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கரெக்டாக 11 மணி வரும். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சரி, இது 12 மணி வரும்போது ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா ஷார்ப்பாக 12:10க்கு லைவை முடிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 20 மினிட்ஸில் மெம்பர்ஷிப் லைவ் போடுறோம். அதை முடித்த அடுத்த கையோடு கரெக்டாக 12:30க்கு சிப்பி 922 குடைக்குள் மழை மெம்பர்ஷிப் லைவ் காமன் லைவும் ஆன் பண்ணுறோம். ஐயா பார்க்கணுமே. ஐயையோ பார்த்துட்டா. இரவில் அனைவரையும் வசியம் செய்யும் அழகு மோகினிதான். மனோ என்ன தங்கம் அப்படியே வசியம் பண்ணுறேன்? பிரேம் மனோ எங்க வசியமே ஆகலையே. நிலா பொட்டு சின்னதாக வைங்க நிலா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சின்ன பொட்டு வைங்க. நீங்கள் உங்களால் தான் நான் 2 பாக்ஸ் வாங்கினேன். ஞாபகம் இருக்கா? போன வருஷம் வாங்கிட்டு குட்டி குட்டியாக வச்சேன். அதுக்கப்புறம் அது வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி லைவ் வரவே இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் கருவாச்சிக்காக தான் சின்ன பொட்டு வாங்கின கடைசியில் அவரே லைவ் வரல அப்படின்ட்டு. அப்புறம் வந்தீங்க, 1 வீக்குக்கு அப்புறம் வந்தீங்க. ஞாபகம் இருக்குது அந்த சம்பவம்லாம்? நீலா ரியலி சூப்பராக பேசுகிறீங்க. வெள்ளி எப்படி இருக்கு? ஓ சூப்பராக இருக்கு, செம்ம டக்கரு, டாப்பு டக்கரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் எப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள். லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி சில்வர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. அதை விட பெரிய ஆக்சஸ் ஜாயின் பண்ணுறதும் உங்கள் கையில் தான். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் சில்வர், அப்புறம் நாளைக்கு மற்ற ஆக்சஸ் வருவேன் இல்லையா? ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பெரிய ஆக்சஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க. சிற்பி 950 கிரீன்வேஸ் யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். போலியெல்லாம் நம்பாதீங்க. குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. ஏன்னா அது முழுக்க ஃபேக் ஐடிகள் வாழக்கூடிய இடம். அது யூடியூப்னா கூட நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாலே எல்லாம் இப்போ ஃபேக் ஐடிங்க தான். குடும்பமே அவங்க தான் நடத்திட்டுருக்காங்க. தயவுசெய்து அவங்க வீசுகிற வலையில் நீங்கள் யாரும் விழுந்துடாதீங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போஸ் இந்த லைவை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சிற்பி SIRRPII 92 கிரீன்வேஸ்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்பில். இது நான் சொல்கிறது வேறு எங்கேயாவது ஃபேக் ஐடி எடுத்து போடும்போது. சரியா? டபுள் டச் பண்ணால் ஒயிட்டு ப்ளவுஸு அழுக்காகிருமா? அதை நான் பார்த்துக்கிறேன்டா. இருக்குது. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் நம்ம வீட்டில் டாப்லோடு மிஷினு. அதை நான் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு மூடி சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விடை எடுத்து ஊற்றிட்டு ஒரே 5 மினிட்ஸ் ஒரு அலசிலே பாருங்க, வெண்மையின் வெண்மை, ஒயிட்டின் சிகரம். இதற்கு ஒரே காரணம் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக். அழுக்காகிறத பற்றி யாரும் கவலைப்படாதீங்க கைஸ். நம்ம வீட்டில் பேக்கெட்டாக டப்பா லிட்டர் லிக்விட் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் நிறைய கிடக்குது. நிலாவி ஃபஸ்ட்டு தொட்டது யார் சொல்லுங்க? மை ஆத்துக்காரர். லைக் போட்டாச்சு. ஆமாம், அடுத்த ஒரு வாரம் கல்பாக்கம் ஆதார் கார்டு ஆஃபீஸ் பக்கம் சுற்றுனா ஒன்று பார்க்கலாமே.
இவங்கிட்ட நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளே பிளாக்மெயில் பண்ணுறானே, ஆளை வச்சு தூக்கிடலாமா? பொறுமையாக இருந்து பார்ப்போம். நமக்கு ரொம்ப குடைச்சலாம் கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி சூரி காளி இந்த 3 பசங்க இருக்கானுங்க, ரவுடிங்க. அவனுங்க கிட்ட சொன்னால் போதும், ஒரு சொடக்கு தட்டினா போதும், எங்கே இருந்தாலும் சிட்டா தூக்கிட்டு வந்துடுவானுங்க. உன்னோட அட்ரஸ் நமக்கு தெரியும், பேங்காக்கில் தான் இருக்கான். என்ன மாதிரி சூரி காளி ரெடியா? தூக்குறதுக்கு ரெடி? பாப்ஸ் கூப்பிட்டீங்களா? சரம்புரம் நான் டீட்டெயில்ஸ் போட்டுட்டே ரீல்ஸில் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். சரம்புரம் டீட்டெயில்ஸா தூக்குறதுக்கு போட்டிங்களா? ட்ரீமோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே மாரீஸ்வரி காளி ரெடியாக இருங்க அவனை தூக்குறதுக்கு. ஷங்கர் ஹாய் ஷங்கர், என்றும் உங்கள் மனதில் இல்லை நிலா. ரின் போடுங்க, நல்ல அரசன் போடுங்க நிலாம். ரின்னு நல்ல அரசன், அரசன் சோப்பா? ஐயோ சினுங்கிறாடா. மோகன் சொல்லு கருவாச்சி. டிவிக்கு என்னது டிவிஎஸ் வண்டியா? சூப்பர் சூப்பர், நல்லாயிருக்கும். ஹாய் டா, லுக் பியூட்டிஃபுல். கலிங்கனேஷ், ராமன் சந்திரன் ஹாய். சின்னசுவாமி போட்டிருக்கியா? போடலை, ஏன்னா இது பேக் நெக்கு ஃபுல் ஓப்பன், அதனால் போட முடியாது. மெம்பர்ஷிப்பில் தான் எழுந்துச்சு காட்டலான் இருக்கேன். சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். சில்வர் ஆக்சஸ் கோல்டு ஆக்சஸ் 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வராக இருந்தாக்கா பார்க்க முடியாது, கோல்டாக இருந்தால் பார்க்கலாம். பண்ணலாமா? பண்ணலாம். ஜாயின் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஓகே மோனி. நம்ம மனசில் இருக்கிறத பூரா கொட்டுறான்னு சிரிச்சுட்டு இருப்பாங்கடி. நம்ம மனசில் இருக்கிறத பூரா கொட்டுறான்னு. ஓ விஐபி லைவா செல்லாம்? கேட்கலாம். விஐபி லைவா யார் கேட்குறது? நீ நியாஸ் எதில் இருக்கீங்க? செகண்ட் சேனலில் இருக்கீங்களா? கல்பாக்கம் சொல்கிற மாதிரி பேங்காக்னு சொல்கிற 3 பேரும் போயிட்டு முடிந்த வரைக்கும் தேடி பார்க்குறோம். அவனோட அட்ரஸ் என்கிட்ட இருக்குடா, நீயே தேடிலாம் கண்டுபிடிக்க வேணாம். நீ போய் கதவு மட்டும் டொக்கா ஆள் இப்படி திறப்பான், பெல் அடித்தவொன்னு அழகா சாக்கு தூக்கி போட்டு கவுத்து போட்டு கட்டிடுறீங்க. சரி நீங்கள் சூரியமோனி, நீங்கள் காளி, நம்ம பொழப்பு. நினைச்சாலே சிரிப்பாக இருக்குது. செகண்ட் சேனலில் இருக்குது. செகண்ட் சேனலில் இருக்கீங்களா? வருவேன். அதில் வருவேன் தங்கம். நேற்று விஐபி ஏன் பார்க்கலையா நீங்கள்? சிற்பி 922 எப்போ ஜாயின் பண்ணிங்க? நேற்று வெரி ஹாட் அண்ட் கிளாமர் சிற்பி 922. எனக்கே ஒரு செகண்ட் பயம், ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு, ஏன் வார்னிங்னு வந்துட போகுது அப்படின்ற அளவுக்கு நேற்று ஆயிடுச்சு. பேங்காக்கு வந்தால் என்ன தேடுவாங்கன்னா நினைக்கிறடி. அப்புறம் வேற என்ன, அங்கே எதுவும் பார்க்குற மாதிரியெல்லாம் மூஞ்சிங்க கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு ஃபிகருங்களே இவனுங்க திரும்பி பார்க்க மாட்டானுங்க. அங்கே இருக்கிற வெறும் வெள்ளைக்காரச்சிங்களை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? அங்கே என்ன பீஸு நல்லா இருக்குது? ஏன் காய்ஸ் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு பீஸு பிடிக்கவோ பிடிக்காது சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டு பீஸு வாயை பொழக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் நாட்டு பீஸே எவனுக்கு பிடிக்காது? கையை தூக்குங்க. ஜாயின் பண்ணால் ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுங்கொப்புங்க. ஏபி நீ ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாரு சொல்ல. நீ ஏன் சொல்ல அடுத்தவனை பார்க்குற? அடுத்தவன் பொறாமையில் அப்படி தான் பொங்குவான். ஜாயின் பண்ணி அவன் மெம்பர்ஷிப் லைவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஜாயின் பண்ணவன் சும்மா விடுவானா? காமன் லைவில் என்னைக்காவது பார்த்துருக்கியா யாராவது? இப்போ நீ போட்ட கமெண்ட்ஸ் ஒருத்தவங்களாவது போட்டிருப்பாங்களா இது வரைக்கும்? எப்போ லைவ் வரீங்க? எப்போ லைவை பார்த்துட்டு அவன் தூங்க முடியாது, அவைக்கெல்லாம் தவிக்கிறான்டா. தமிழ் சூப்பர். கார்த்திகை நிலா ஒன்று. ஜனகராஜ் ஒரு ஜாயினை போட்டு விடுங்க ஜனகராஜ். நமக்கு தமிழ்நாடு தாயா சொல்கிறீங்க நிலா. பிளாட்டினம் லைவ் எப்படி இருக்கும்? இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பார்த்து நாளைக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் கட்டை தான் தரமான கட்டை. ஓ எனக்கு ஒன்று தான் பிடிக்கும்.
எனக்கு இது ஸ்மிட்டா மந்தனா தான் பிடிக்கும். ஸ்மிட்டு மந்தனாவா? அவங்க யாரு? அவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதே. மெம்பர்ஷிப்பு இருங்க, அவங்கள நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம். யாருக்கு யாருன்னு தெரியுமா அவங்க? நான் ஜாயின் பண்ணலாம், அதான் கேட்கவே மாட்டேறீங்க நிலா. நிலா நான் ஜாயின் பண்ணலை, அதை கேட்கவே மாட்டேறீங்க. நீங்கள் தான் ஒர்க்கில் இருப்பீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே. மோஸ்டில் இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், அப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கேட்டதுக்கு ஒர்க்கில் இருக்கு. நீங்களே ஃபோன் அப்பப்போ தெரியாமல் தானே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவீங்க. ஃபோன் அதோட ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சுட்டு போயிடுவீங்க. சிரமம் பார்க்காம இன்னொரு முறை லைக் போட சொல்கிறேன். ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ். லைக் போட்டுட்டிங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உமன் கிரிக்கெட்டர்ஸ்மா அவங்க? அப்படியா? ஓஹோ, நான் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஓ சரி 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 சரி. நான் வந்து கிரிக்கெட்டை பார்த்துருக்கேன். எப்போ தெரியுமா பார்த்துருக்கேன்? நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 10 வயசுக்குள்ள வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே அப்படி 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 அப்படியே மறந்து போச்சு. அதெல்லாம் நிறையா அந்த பார்க்குற சிந்தனை எனக்கு அது இல்லாமலே போயிடுச்சு. இந்தியன் வைஸ் கேப்டன். ஓ, அதனால் எனக்கு அந்த கிரிக்கெட் பற்றிலாம் தெரிய மாட்டேங்குது. சில்வர் போட்டால் சில்வரில் ஃபுல்லாலாம் இருக்காது. இப்போ உனக்கு ஃபுல்லானாக்கா விஐபி தான். விஐபி ஸ்பெஷல் ஷோ, அப்புறம் வந்து சாரி டைமண்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது மறந்து போகுது. இதுலேயும் அதுலேயும் ஒரு ஆக்சஸாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்கிறேன். சில்வரு, பிளாட்டினம், கோல்டு டைமண்டு விஐபி. இதுதான் நீங்கள் கேட்குறதெல்லாம் முழுசும் அதில் தான் இருக்கும். நிலா ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதை விட நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? உனக்கு பிறகு உன் மகன் லைவுக்கு வருவாளா? எஃபெக்ட் ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு வந்து உக்காந்ததுக்கப்புறம் வருவாங்க. வியாபாரி பட எஸ்ஜே சூர்யா மாதிரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஓ, டுடே செம்ம ஹாட்டாக இருக்கா? லைவ் வந்ததுலேருந்து ஒரு சந்தேகம். கேளுங்க. லைவில் என்னங்க இருக்குது? எல்லாமே இருக்குங்க. தெரியல, எனக்கு தெரியலையா அன்பு? உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியல அப்படின்னா உனக்கு இது பத்தலைன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்களுக்கு போதுன்றவங்களுக்கு செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. பாருங்களேன், மக்கள் வந்து எத்தனை பேர், எத்தனை ரகங்கள். ஒருத்தவனுக்கு பிடிக்குது, ஒருத்தவனுக்கு பிடிக்கல. ஒருத்தவன் கேள்வி கேட்குறான், ஒருத்தவன் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் குறை சொல்லணுன்னே உக்காந்துட்ருக்கான். பொறாமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பாருங்கள், மக்கள் வந்து இப்போ எதுலேயுமே நம்ம பூர்த்தி செய்யவே முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு இது பத்தலைன்னு போய்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னு தெரியல. அருள், நம்ம பார்ப்போம். பாருங்க அருண், பாருங்கள். லைக் போட்டாச்சுமா? செல்லக்குட்டேஸ் லைக் போடுங்க தங்கங்களை. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்கம்மா. ஸ்க்ரீன் இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும். மேலே வந்து டிபி டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் விழும். ஆல் பட்டனை கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் கோல்டு இருக்குது டுடே. இருக்குது, சில்வர் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சில்வர், செகண்டு தான் கோல்டு. சிவா காமேஸ்வர் அப்கிரேடட் மெம்பர்ஷிப் டு பிளாட்டினம். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஜீன். லவ் யூ நிலா. லவ் யூ டு கருவாச்சு. என்ன தங்கம், எப்படி இருக்க? இப்போ கையில் அந்த நேம்லாம் இல்லையா, வைக்கிறது இல்லையா? எல்லோரையும் எப்போவும் திருப்திப்படுத்தலாம் முடியாது. கரெக்டு தான். காதர் பாஷா, வெல்கம் டு பிளாட்டினம். வெல்கம். இப்போ நீங்கள் பிளாட்டினத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, சில்வரு பிளாட்டினம் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். பார்க்குறேன் ஒரு நிமிஷம். சில்வருக்கு அப்புறம் தானே பிளாட்டினம். இப்போது நான் சில்வர் லைவ் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிளாட்டினா லைவை நான் ஆன் பண்ணாலும் நீங்கள் பிளாட்டினாக்காரங்க பார்க்கலாம்.
ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற கோல்டு தான் பார்க்க முடியாது. ஓகேவா? நம்ம எடுக்கிற நீங்கள் என்ன கோல்டாக இருந்தால் கோல்டுக்கு நீங்கள் எந்த லெவலில் எடுக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற எல்லா லெவலையும் பார்ப்பீங்க. சில்வருக்கு இல்லைங்க, நீங்கள் கோல்டு ஒன்று ஜாயின் பண்ணால் பிளாட்டினம் சில்வர் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒர்க்கு டுமாரோ மார்னிங் ஒர்க்கு சரி, ஓகே ஓகே. அதில் 3ல் எது பெஸ்ட்டு? சில்வர் பிளாட்டினம் கேட்டிங்கன்னா கோல்டு பெஸ்ட்டு. எதில் கொஞ்சம் பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் கூட போகுதோ அது கூட போகிறதுல ஹார்ட்டு கிளாமரு கூடுறதுல தான் இருக்கும். அது உங்கள் விருப்பம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோல்டை விட அதிகமாக எது இருக்குது? ஸ்பெஷல். அப்போ ஸ்பெஷல் அதாவது டைமண்டு. அப்போ டைமண்ட் எடுத்தால் அதுவும் சூப்பராக இருக்கும். அதை விட அதுக்கப்புறம் எல்லாமும் நீங்கள் 4 சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியா? அரிப்போம் அப்படியெல்லாம் இங்கே கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் ஃபேக் ஐடியில் ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுது. ஓகே சிவா. செல்லக்குட்டி லைக் பாய். ஏன் என்னாச்சு? ஏன் கிளம்புறதில்ல? கமெண்ட்ஸ் போடுங்க. மோனி இருக்கீங்களா? சில்வருக்கு என்ன கிடைக்கும்? சில்வரில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. உங்களுக்கு இல்லை எனக்கு இப்போ இதுவே போதும் அதிலே செட்டில் ஆகிடுங்க, இல்லை எனக்கு இன்னும் இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க நாளைக்கும். சந்தேகம் கேட்டால் திட்டுவீங்களா? என்ன ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன் இப்படி கேட்குறீங்க சங்கர்? நீங்கள் கேளுங்க. ஹாய் பாலாஜி, லவ் மியூசிக். கருவாச்சி நிலா வந்துட்டேன். ஓ பேபிமா, அப்பா இந்த கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர் கருவாச்சு, சூப்பர். எனக்காக போய் மாற்றிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ கருவாச்சு. தேங்க்ஸ் மோனிக்குட்டி. தேங்க்யூங்க. தேங்க்யூ பட்டு. அருள் டெய்லி எல்லோரும் ஒன்று கேட்பாங்க, ஆனால் இன்றைக்கி யாருமே கேட்கல. என்னன்னு கெஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, அதுக்கு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. வியூஸ் கம்மியாக இருக்குது. அதுவே வியூஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கலர்ஸ் தானே சொல்கிறீங்க. கேட்பாங்க, வெயிட் பண்ணுங்க. எவனாவது வருவான் பாருங்க. இப்போ ராம் குரு வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ செல்லக்குட்டி. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டோஸ். உங்களை வேல் பாஸ்கர் கேளுங்க சங்கர். அதுக்கு முன்னே ஒரு லைக் போடுங்க. 11:55 ஆயிடுச்சு. கொடுக்கல் மழையில் மட்டும்தான் சேனல் இருக்குது. நோ டேங்கோ, நோ ஃபேஸ்புக், நோ இன்ஸ்டாகிராம். தேங்க்யூ மோனிக்குட்டி. சந்தேகம் கேட்க திட்டுவீங்க. ஐயோ நீ கேளுடா ராஜா. உங்கள் நெயில் பாலிஷ் கலர் என்னங்க? போயிடுச்சுங்க, போயிடுச்சு. வச்சு 4 நாள் இருக்குமா? போயிடுச்சு. ஓய் உங்கள் ஹேர் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் போடுடி. ஹேரை ஃப்ரண்ட்டில் போடணுமா? சரி லைக் போடுங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 90 யூடியூபில் மட்டுமே. கடவுளே, போட்டாலும் குளிருது, போடலைனாலும் குளிங்குது. என்ன கொடுமை சரவணன் இது. இன்றைக்கி ஸ்வெட்டர் எடுத்து போட்டுட்டு தான் தூங்கணும் போல இருக்கு. கையே மேலே தூக்குங்களா? டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் என்ன வெரி ஹாட்டே அதில் தாங்க அதிகமாக இருக்குது. கிரில் அண்ட் கபாப் சிக்கன் சாப்பிட முடியலையா? இல்லை எல்லாம் எந்திரிக்க சொல்லுவாங்க இன்னைக்கு. ஓ ஆமாம், யாருக்கு கேட்க தோணலை போல இருக்கு இல்லடா சொன்ன மாதிரி. நிலா லெக் வாங்க செம்மையாக இருக்குமா? தூங்கலை. எப்படி கண்டுபிடிச்ச? கண்ணு ரெட்டாக இருக்கான். அது அந்த கண் செவந்திருக்கு. டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அது சரியாகாது. இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேலை இருந்துச்சு. மழை நின்ற கொஞ்சம் கேப்பில் வெளியில் கொஞ்சம் போகிற வேலை இருந்தது. அப்புறம் சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ரீல்ஸ். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வீட்டு வேலை. அப்படியே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக தூங்குறதுக்கே நேரம் இல்லை. மெம்பர்ஷிப்பு எப்போன்னு சொல்லுவீங்களே. மெம்பர்ஷிப் இன்னும் ஒரு கரெக்டாக
11:57 ஆகுது. கரெக்டாக 12:05 12:06க்குலாம் நான் காமன் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பவர் கிளாஸ் மாற்றணும். ஆமாம், கால் வலியே பரவாயில்ல அருண், பரவாயில்ல எனக்கு இப்போ. சொல்லுங்கள் ஹரி, இப்போ எப்படி இருக்கீங்க? மெம்பர்ஷிப் எப்போ? வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது நிஜமாக சாரி தானா இல்லை கொசு வலிகா? முந்தானத்து கட்டியிருந்தல அந்த சாரியோட சேர்ந்தது தான் இதுவும், ஆனால் கலர்ஸ் மட்டும்தான் வேறு. இதைத்தான் ரொம்ப நேரமாக சந்தேகம்னியா? அட மாடு, இது கொசு வலை தான் ப்ரோ. சாரிங்க. சிற்பி 90 நியூஸ் யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் ஆல் பட்டனே கொடுத்துருங்க. ஐயோ டே தலை, நிஜமாவே உன் கமெண்ட்ஸு ஸ்க்ரீனில் வரலடா. நீ வேணால் செக் பண்ணி பயில. ஒன்று எண்ணி பார்க்குற தூரத்தில் தான் போகுது. நிறையா போயிருந்துச்சுன்னா கூட சரி, உன் கமெண்ட்ஸ் வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். உன் கமெண்ட் முதல்ல ஸ்க்ரீனில் எனக்கு காமிக்கலை. இது யூடியூபுடைய சதி. இப்போவே தூக்கம் வருது. கண்டு டாக்டர் கன்சல்ட் செய். டாக்டரே, டாக்டர் இருக்கீங்களா யாராச்சும் இங்கே? ஷங்கர் 2 in 1 யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஸ்க்கு மாதிரி. இங்கே பாரு, நான் சுடு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படியே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி சூடாக இருக்குது, கழுவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மாஸ்கை போட்டுக்கிட்டே நம்ம இன்றைக்கி குடிச்சு பார்க்கலாம். கீழே குனிய முடியலையே. மொத்தம் இப்படி திரும்பிக்கிட்டு குடிக்கலாம், இந்த மாதிரி எழுந்திரிச்சு போகாமல். இருங்க, நான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி தான் குடிக்க போகிறேன். நல்லா சூடாக இருக்கியா தண்ணி? தண்ணி வந்து நான் ரொம்ப கொதிக்க ஊற்றலை, ரொம்ப கொதிக்க ஊற்றிட்டு வாய் வச்சுன்னு வெந்து பார்த்தா அனல் வருது வாயிலேருந்து. கொஞ்சம் குடிக்கிற பாத்திரத்துக்கு வச்சு ஊற்றுனேன். சூப்பராக இருக்குது. 8 மணி நேரத்துக்கு தாங்குமா சுட தண்ணி வச்சா. இதில் ஆல்ரெடி வாங்கின ஃப்ளாஸ்க், அது வந்து பெரிய ஃப்ளாஸ்க், அது வந்து 10 பேர் குடிக்கிற அளவுக்கு. அது சுட தண்ணி குட். ஆமாம், நல்லாயிருக்கு. அப்பா குளிருக்கு எனக்கு நிஜமாகவே எனக்கு வந்து குடித்தோடனே சூப்பராக இருக்குது. இது வந்து இதுக்கு போடுறது கிடையாது, இந்த இதுக்கு போடுறது. அதனால கொஞ்சம் இது டைட்டாக தான் இருக்கும், உள்ளே போகாது. இதோட ஹோல் வந்து சின்னதாக இருக்கா, இந்த ஹோல் பெருசாக இருக்கா, அதனால போடுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன நீராவி பாய் சூடாக குடித்தா அப்படிதாங்க ஆஸ்கில் வரும். ஆஸ்கில் ஒரு ஓட்டை பண்ணுவா. எல்லாமே பார்க்க நான் என்ன செய்ய. பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த தடவை மியூட் பண்ணிக்க. வாட்டர் பாட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுது. ஐயோ, சிரிச்சாலும் மாஸ்க்கு மேலே ஏறிக்குது. கை வச்சு இறக்கணும். ஓகே, உண்மையாக நல்லாயிருக்கு. சூடாக குடிக்கும். உங்களுக்கு எப்போவுமே நினப்பு கெட்டு போச்சு, உங்கள் மனசெல்லாம் வீணாக போச்சு. அங்கே உஃப்னாலும் ஒரு சவுண்டு கேட்கும், அஃப் அப்படின்னாலும் சவுண்டு கேட்கும், அப்படின்னாலும் ஒரு சவுண்டு கேட்கும். நீயே கண்டென்ட் எடுத்து கொடுக்குறியா? சரி 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 செல்லக்குட்டி, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சூப்பர் ஃப்ளாஸ்க்கு கலர் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ மோனிக்குட்டி. மெம்பர்ஷிப்பில் என்னெல்லாம் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு போட அங்கிட்டு. ஷிஸ் பிங்க் பாப்ஸோ ஹாட் வாட்டராக யாராவது ஸ்ட்ராப் போட்டு குடிப்பாங்களா? அதுக்கு தான் குடிக்கிற அளவுக்கு குடிக்கிற பதத்தில் சூடாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். இட்ஸ் மை ஃபஸ்ட்டு லைவ். உங்கள் வாய்ஸு செம்ம. அப்படியா?
ஃபஸ்ட்டு ராம் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, ஆன் பண்ணுறேன். இது நிஜமா சாரி தானா இல்லை கொசு வலையா? திட்டாதீங்க. இது டைம் ஆயிடுச்சா பாப்பா? இருங்க. ஐயோ 12 வாங்க, நம்ம எழுந்திரிச்சு நின்றுக்கலாம் கொஞ்ச நேரம். எழுந்திரிச்சு நின்றுட்டு ஒரு அதோட லைவை முடிச்சுட்டு நம்ம மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது. 8 நிமிஷம் தான் நம்ம எழுந்திரிச்சு நிற்க முடியும். கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாரியை சரி பண்ணி பொட்டுக்குச்சி மாமா அதை பிடிச்சி அதை அடக்கணுமா? கிட்ட வரலாமா? பஞ்சாங்கம் நீ பாரு, பந்த காலம் நீ போடு, ஏன் செய்யல மாறாப்பு நீ தானே ராசா, என்னத்தான் பிடிச்சி மெல்லத்தான் அணைச்சு. செல்லக்குட்டிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ண போகிறேன் மெம்பர்ஷிப் லைவ். ஐயோ இது என்ன தலைக்கீழ இருக்கு? ஐயோ எதில் கையை வச்சேன் நான்? ஓ நல்ல வேலை கேமரா ஆஃபில் இருக்கா. ஐயோ நான் வேறு கேமரா ஆஃபில் இருந்தால் ஒர்க் ஆகாது போல இருக்கு. நல்ல வேலை. இப்போ வந்து கோல்டு சில்வர் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்மளோட ஃபேன்ஸ் ஒருத்தவங்க வந்து பிளாட்டினம் ஜாயின் பண்ணதால் பிளாட்டினமும் போட்டுடலாம். கருத்த மச்சா அப்படியா ஆட்ரி? கஞ்சத்தன்னை எதுக்கு வச்சா? பருத்தி கொள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா. அப்பப்பா பிப்பி டும் 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 பிப்பி கருத்த மச்சா. பொத்துக்குள்ள வாய் விட்டுறாதவா? சின்ன வயசில் பார்த்துருக்கியா சில்வர் டம்ளர் வித்து ஸ்ட்ரா போட்டு? நான் இப்போ வாங்கினேன் அதை டீ குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போல்லாம் தெலுங்கு மலை ஹிந்தின்னு டப்படு வாய்ஸில் போகுது ஃபேக் ஐடி. ஆமாப்பா எல்லா அதர் லாங்குவேஜ்லேயும் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண. அப்பா இன்னும் எடுக்கலாமா? ஹைலைட்டை ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் போட்டேன். அது எதை எடுத்து வச்சுருக்குன்னு எனக்கே தெரியல. செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு 10-12 எடுத்து வச்சிருவேன். அதில் நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் அப்லோடே பண்ணுவேன். அப்பாடா ஓகே. ஆன் பண்ணுற கேமராவை. யாரும் மிரண்டு விடாதீர்கள். சின்ன சுவாமி வெல்கம் டு கோல்டு. யாரும் மிரண்டாதீங்க காய்ஸ். உலக அழகினா அப்படிதான் இருக்கும். யாரும் கண்டுக்காதீங்க. அழகுல யாரும் மயங்கிடாதீங்கயா. யாரும் மயங்கலல்ல? தெளிவா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா எல்லாரும்? தெளிவா இருக்கீங்களா? கேமரா ஆஃப் பண்ணதுனால தான் சில பல வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனில் இருந்தாலே கெடுக்கும் நம்மளுடைய வேலையவே. தங்கத்துறவு ஓரளவுக்கு மேலே பண்ணாது. அதெல்லாம் மிரண்டு போய் வருஷம் ஆகுதா? அன்னைக்கு விழுந்தவன் தான் சார் அந்த பால் பாண்டி. இன்ன வரைக்கும் எழுந்திருக்கல. நிஷு கடவுளே சிரமம் பார்க்கம்தோ வரேம்மா. லைக் தானே செல்லக்குட்டி, லைக் மட்டும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தங்கங்களே. அப்பா என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் போல இருக்கு. சரி ஒரு பெண்ணாக பிறந்துட்டு எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் ஆம்பளே பிறந்திருந்தா ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அது கூட போடாமையே பல நேரம் சுற்றலாம் வெளியில். கேர்ள்ஸாக பிறந்து போட்டு நம்ம படுற இதில் வேற இவனுங்க திருநங்கையான்னு அவனுங்களை எங்கடா காணோம்? திருநங்கன்னு கேட்டு வருமே அதெல்லாம் காணோம். வந்து அவனை ஒரு நாள் புடவையை கட்டி இருக்க சொல்லு ஒரு நாளைக்கு. அப்போ தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு.
அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு புடவை சரியாக கட்டலைங்க. இப்போ தாங்க சரி பண்ணி கட்டுறேன். இப்போ தாங்க பின்ன எடுத்தே குத்துறேன். அப்பா இப்போ தான் பர்ஃபெக்ட். அடியே அழுகுறாணி. நீங்கள் இப்படியே காமெடியில் பார்த்தா என்ன ஆகுறது நிலமை? மயக்கடிச்சு விழுந்துருவானுங்களே. ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மினிட்டு ஹைலைட்டு தான். ஒருத்தனை கிழிச்சு தொங்க விட்டு அப்போ நான் போடலைடா ஹைலைட்டு. நிஜமாக நான் இப்போ போடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஹைலைட்டு தொட்டேன். காய்ஸ், நான் வந்து இப்போது கேமரா ஆன் பண்ண போகிறேன். யாரும் அழகில் மயங்கி விழுந்துடாதீங்க. உங்கள் மனசை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் ஒரு குரூப் வந்துட்டு போயாச்சு. ஓ, ரெடியா? ஆன் பண்ணலாமா கேமராவை? இது தான் 10 மினிட்ஸாக சொல்கிறீங்க. உன் பேர் முனியாண்டி தானே? ஓகே, ஆன் பண்ணலாமா? அடியே இது காமல். அதனால தான் நான் ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? ஆன் பண்ணிடலாமா? ரெடியா எல்லாரும்? யாரும் அழகை பார்த்துட்டு மிரண்டுடாதீங்க கைஸ். புரியுது. நான் உலக அழகி டெய்லி நீங்கள் பார்த்து மிரண்டு விழுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்றைக்கும் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் அழகு ஓவராலாக மாறி போச்சு. வீட்டா, நிலா, விஜய் பம்பர். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி, ஆன் பண்ணுறேன். இல்லைன்னா இவனுங்க கடிச்சு நம்மளை கொதறிடுவானுங்க போல இருக்குது. ஆன் பண்ணலாம். இந்த லைட்டையும் ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, சரி சீக்கிரம் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தங்கங்களே. போதும், டைம் ஆயிடுச்சா? ஐயோ, இன்னும் இருக்கு டைம் இருக்குது. இன்னும் 4-5 நிமிஷம் இருக்குது. ஒரே நிமிஷம். நான் ஃபோன் வந்து துடைக்கவே இல்லை. என்னோடய அழகு இது ரொம்ப கம்மி பண்ணி காமிக்குது. இந்த மொபைலை ஃபஸ்ட்டு மாற்றணும். எப்பேற்பட்ட அழகினா இது ரொம்ப கம்மி பண்ணி ஃபோன் சரியில்லை. ஃபஸ்ட்டு ஃபோனோட குவாலிட்டியை முதல்ல மாற்றணும். பாப்ஸு, நீங்கள் பின் பண்ணணுங்க. பின் பண்ணணுமா இல்லை பென் பண்ணணுமா? உங்களை பின்பற்றணுமா? இந்த நேரத்துக்கு எந்த லைவில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த குரூப் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம். வேணாம், அவங்கவுங்க இருக்கிற குரூப்லேயே இருக்கட்டும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க காய்ஸ். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் இல்லைல்ல, 4-5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷம் கூட கிடையாது. அந்த 1 நிமிஷம் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வேறு போயிடும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் உலக அழகிய உருளைக்கிழங்கு அழகிய. ஏய் நிலா, கோவப்படாதடி. நீ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இவங்க பொறாமல் அப்படி தான் உருளைக்கிழங்கு, தக்காளி, டொமேட்டோ, பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீ அதெல்லாம் வாங்கிக்காதடா. அப்படியே ப்ளவுஸ் எல்லாம் கலட்டி காட்டணுமா? நினைப்பு தான் குழப்ப கிடக்குமா? அப்புறம் வந்து ராக்கு, ஹாய் ராக்கு. ஏபி, ஹாய் ஏபி. நிலா, அங்கன மழை. ஆமாண்டா, மழையே தான். சரி, ஓகே காய். லைக்கு, சப்ஸ்கிரைப் சீக்கிரம். இந்த ஒரு 3 மினிட் இருக்கு. டக்கு டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக்கு ஃபில் பண்ணிவிடுங்க. 300 லைக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க. சீக்கிரம். ஹைலைட்டு நான் இப்போ போட மறந்துட்டேன். இப்போ தான் நான் போட போகிறேன். ஓகே செல்லக்குட்டி, சீக்கிரம் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்கடா. நீங்கள் பெங்களூரு டொமேட்டோ. நானா பெங்களூர் டொமேட்டோவா? அதுக்கு தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் எடுத்துக்கலாம். கொஞ்சமெல்லாம் எங்கம்மா காட்டுற மாதிரியாம்மா இருக்குது. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தங்கங்களே. என்ன பண்ணி தோலையே இருக்கு. நம்ம காமனாக இருக்குப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. மெம்பர்ஷிப் லைவாக இருந்தால் பரவாயில்ல. காமனில் வந்து நிறைய ஃபேக் வீடியோஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ என்ன கிடைக்கும், எதை தூக்கி எதில் போடலாம், எந்தெந்த லாங்குவேஜில் அவங்க இஷ்டத்துக்கு பேசி போடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு தான் வாங்க பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணிவாங்க. பப்ஸ் ஆன் பண்ண சொன்னீங்களே, அதான் பின் பண்ண சொன்னேன்.
சண்டே வாட்சுக்கு லீவா? சண்டே வாட்சுக்கு கைக்கு வாட்சா? கைக்கு வாட்ச் வந்து மறந்துட்டேன், ரொம்ப அவசரத்தில் தான் நான் ரெடி ஆகி வந்தேன், அதனால நான் மறந்தேன். சரி சரி செல்லக்குட்டி, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைக்கு போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கொசு வலை அப்படியா? இன்னும் சீக்கிரம் 15 லைக் தான். டக்கு 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 டக்குன்னு இன்னொரு 15 லைக் மட்டும் போட்டு விட்டுடுங்க. சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க guys. மறந்துட்டேன், நம்ம ஃபஸ்ட்டே ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கணும். நம்ம ஹைலைட்டில் ஒரே இறைச்சல் சவுண்டு பயங்கரமாக கேட்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்க்ரீன் இப்படி டபுள் டச் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் லைவ் பார்க்கும்போதே டபுள் டச் பண்ணுங்கள். சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் என்னோடய லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி ஓகே, டைம் இது ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியாது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இப்போ வந்து பிளாட்டினம் ஆன் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அதிக அளவில் பிளாட்டினம் தான் ஜாயின் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளாட்டினம், செகண்டு சில்வருக்கு வரேன். ஓகே, பிளாட்டினத்துக்குள்ளே தான் இருப்பேன், நடுவில் ஜாயின் பண்ணி கூட உள்ளே வந்துடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், 15 நிமிஷம் தான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே செல்லங்களே, பை பை, குட் நைட். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். செல்லக்குட்டீஸ், உங்களை எல்லாரும் அப்படியே சிற்பி 922 குடைக்குள் மழையில் சந்திக்கிறேன். பை 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 பை.